ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் வித் ஷீ. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ். டிவோர்ஸ் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. இப்போது நார்மல் பீப்புள் லைஃப்லையும் டிவோர்ஸ் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. எகெயின் நம்ம பேச போகிறது வந்து செலிபிரிட்டிஸோட டிவோர்ஸை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ இப்போ ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கிறது வந்து ஆக்டர் ஜெயம் ரவி அவருடைய டிவோர்ஸ் விஷயம்தான். அது ஏன் அப்படின்னா, எதுக்காக அவங்க அந்த முடிவுக்கு போனாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் சொல்லப்படுது. முக்கியமான காரணம் தனுஷோட இன்வால்மெண்ட் இதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியல ஏன் ஆக்டர் தனுஷோட பேர் வந்து நிறைய பேருடைய விவாகரத்து வாழ்க்கையில் அவருடைய பேர் ஏன் அடிப்படுதுன்ட்டு இப்போ வரைக்கும் புரியல. எல்லாமே ரூமர்ஸாக தான் இருக்குது, எதுக்குன்னும் ஆதாரங்கள் கிடையாது. பட் ஸ்டில் அவருடைய பேர் அடிப்படுது, பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம அதை அதிகாரப்பூர்வமாக சொல்கிறதில்ல, பேசப்படுற விஷயத்த நம்ம இங்கே பேசுகிறோம். யாரையோருடைய டிவோர்ஸில் வந்து அவருடைய பேர் அடிப்படுதுன்னா, அமலா பால், தன்னுடைய சொந்த மச்சினிச்சி சுசித்ரா, இப்போ வந்து ஜெயம் ரவி. சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில் வந்து ஜெயம் ரவியோட மனைவிக்கும் தனுஷ்க்கும் ஒரு சண்டை நடந்ததுன்னு கூட சொல்கிறாங்க. அதனால் வந்து ஜெயம் ரவியை வந்து தனுஷ் கூட பழகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கட்டாயப்படுத்தினதாகவும் ஒரு செய்தி வந்தது. இதுவும் ஒரு ரீசன் கூட சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து ஜெயம் ரவி வந்து தன்னுடைய மனைவி வீட்டில் தான், அதாவது தன்னுடைய மனைவியோட அம்மா வீட்டில் தான் அவர் தங்கியிருந்தார் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அங்கே நடந்த சில கசப்பான அனுபவங்கள்னால அவங்க டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ எது ஒன்றும் உண்மையாக பொய்யான்றது நமக்கு தெரியல. பட் கசிந்த விஷயங்களை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அங்கே நடந்த விஷயங்களோ இல்லை தனுஷ்னாலேயோ எதனால் டிவோர்ஸுன்ற விஷயங்கள் நடக்குதுன்றதே தெரியல. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி வந்து இசையமைப்பாளர் டி இமான் அவருடைய டிவோர்ஸ் வந்து நடக்கும்போது வந்து அதுக்கு காரணம் வந்து நடிகர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி அவரே குற்றம் சாட்டியிருக்காரு. நம்ம சொல்லலை, அவரே சொல்லியிருக்காரு. ஸோ அது எந்த வகையான ஒரு காரணம்ன்றது அவர் சொல்லலை. சிவகார்த்திகேயன் துரோகம் செஞ்சிட்டாரு, அதனால தான் நான் என்னுடைய மனைவி விட்டு பிரிகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ அவர் மனைவி விட்டு பிரிந்து அவர் இப்போ செகண்ட் மேரேஜும் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு நபரால் டிவோர்ஸ் ஆகிறது வந்து அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். இன்னும் சில அதாவது எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்குள்ள ஒத்து போகலை, அதனால டிவோர்ஸ் அப்படின்னா அது வேற விஷயம். பட் மூணாவது மனுஷனோட இன்வால்மெண்ட் இருந்ததுனால டிவோர்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்குது. தனுஷால் அவங்களோட டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இவங்களுடைய டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற காலகட்டம் போய் தனுஷுக்கே டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு காலகட்டமும் வந்துடுச்சு. அது யாராலன்னா வந்து அதுவும் பல காரணங்கள் சொல்லுது. ஒரு பக்கம் மியூசிக் டைரக்டர் அனிருத் பேரும் அடிப்படுது. அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் இல்லாதனால அதை நான் பேசவும் விருப்பப்படலை. பட் தனுஷ்னால வந்து நிறைய டிவோர்ஸ் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி தனுஷ்க்கும் டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஆக்ட்ரஸ் ராதிகா, ஆக்ட்ரஸ் ரேவதி, ஸோ இவங்களுடைய டிவோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து நிறைய நடிகர்களுடைய டிவோர்ஸும் நடந்திருக்கு. சில பேருக்கு ஒரு டிவோர்ஸ்க்கு மேலேயே நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி ஆகட்டும், ஆக்ட்ரஸ் ராதிகா ஆகட்டும், இல்லை ஆக்டர் கமல்ஹாசன் ஆகட்டும்,
இல்லை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு டிவோர்ஸ்க்கு மேலே நடந்திருக்கு. மூணாவது மனுஷங்கனால வந்து டிவோர்ஸ் ஆனதில் வந்து பிரபுதேவா அவரையும் சொல்லலாம். ஏன்னா நயன்தாரான்ற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க லைஃப்குள்ளே வந்து அவங்க டிவோர்ஸ் ஆகி கடைசியாக நயன்தாரா கூடயும் சேராமல் அவர் வந்து வேற ஒருத்தரை வந்து திருமணம் செஞ்சு இப்போது அவங்கக்கிட்டையும் அவங்களோட வாழ்ந்துட்டுருக்காரு, குழந்தையும் பிறந்திருக்கு, அது வேறு விஷயம். பட் மூணாவது மனுஷங்கனால டிவோர்ஸ் ஆன லிஸ்ட்டில் வந்து திரு பிரபுதேவாவோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. ஸோ அதே நேரத்தில் வந்து கமல்ஹாசன் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சமந்தாவோட டிவோர்ஸு இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ, ஏன்னா எல்லாமே வந்து காதலித்து திருமணம் செய்தவர்கள். அங்கே தான் எனக்கு வந்து ஒரு கேள்வியே வருது. அந்த காதல் ரொம்ப நாள் நீடிக்காமல் போயிருக்கு. அதுக்கு பல காரணங்கள். அரேஞ்ச் மேரேஜ்லேயும் டிவோர்ஸ் நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் திரு பிரசாந்த், நடிகர் பிரசாந்த் ஆகட்டும், அது அரேஞ்ச் மேரேஜ் தான். பட் அரேஞ்ச் மேரேஜுக்கு அப்புறம் சில தவிர்க்க முடியாத காரணங்கள், நியாயமான காரணங்களாக பட்டது எனக்கு. ஸோ அந்த டிவோர்ஸும் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நடிகர்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் திருமணம் வாழ்க்கைக்கு அப்புறம் அவங்களுடைய மனது ஒத்து போகாமல் விவாகரத்தும் நடந்திருக்கு. மூணாவது மனுஷங்களோட இன்வால்மெண்ட்டோ இருந்ததுனாலையும் விவாகரத்து நடந்திருக்கு. பட் நல்லா இருக்கிற நடிகர்களோட வாழ்க்கையும் இருக்குது. சூர்யா, ஜோதிகா ஆகட்டும், இல்லை ரஜினிகாந்த், நிறைய அவங்க திருமண வாழ்க்கையில் நிறைய தடங்கல்கள் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் மீறி அந்த திருமண பந்தம் கடைசி வரைக்கும் நீடிச்சிருக்கு. அது மாதிரி நீடிச்சு இருக்கலாமோன்ற ஒரு கேள்விதான். ஸோ இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்தாலும் பேசி தீர்த்திருக்கலாம் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். பட் அவங்க சுச்சுவேஷன் என்னன்றது தெரியலை. ஸோ நல்லா இருக்க வேண்டியவங்க, நல்லா படத்தில் வந்து காதல் அது இதுன்னு பேசி நடிக்கிறவங்க நிஜ வாழ்க்கையில் அந்த மாதிரி இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. காதல் சினிமாவில் மட்டும்தான் அப்படின்றத அவங்களே வந்து உணர்த்துற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. காதல் பாட்டுகள் இசையமைத்த ஜிவி பிரகாஷ் ஆகட்டும், இல்லை யுவன் சங்கர் ராஜா ஆகட்டும், இல்லை காதல் திரைப்படங்களை எடுத்த செல்வராகவன் ஆகட்டும், இல்லை காதல் திரைப்படங்களில் நடித்த ஜெயம் ரவி, பிரசாந்த், இவங்கள மாதிரி நடிகர்கள் ஆகட்டும், இவங்களுடைய காதல் நீடிக்கவே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. எந்த காரணமாக இருக்கட்டும், பட் ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்க வாழ்க்கை நிஜ வாழ்க்கையில் வந்து காதல் நீடிக்கவில்லை. அது சமந்தா ஆகட்டும், பிரபுதேவா ஆகட்டும், ஹூவர் இட் மைட் பி. காதலன் படத்தில் நடித்த பிரபுதேவாக்கே காதல் நீடிக்கலை. ஏன்னா அவரும் முதல் மனைவி காதல் திருமணம் தான். அதுக்கப்புறம் அதே இன்னொரு காதல்னால அந்த காதல் திருமணம் முடிந்தது, இன்னொரு காதல்னால இந்த காதல் திருமணம் முடிந்தது. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ காதல் வந்து சினிமாவில் மட்டும்தான் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா காதல் சம்பந்தப்பட்ட படங்கள் எடுத்த, பாடல்கள் இசையமைத்த, பாடல்களை எழுதிய, அந்த படத்தில் நடித்த அத்தனை கலைஞர்களோட வாழ்க்கையிலையும் காதல் நீடிக்கவில்லை அப்படின்ற அந்த ஒரு கேள்வி அகெயின் வருது. ஸோ இது எப்படி போகுன்றது தெரியல. எனிவே இன்னைக்கு டாபிக் இதுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பாய்.